இன்றைக்கி ஸ்பெஷலாக மசாலா அரைச்சி போட்டு முட்டையை வறுத்தெடுத்தோம் அப்படின்னா ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும்போது அம்முட்டு ருசியாக இருக்குங்க. இதை நீங்கள் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோங்க. அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கிராம்பு 2, ஏலக்காய் 2. ஃபஸ்ட்டு இதை நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக பூண்டு 10 பல்லு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்கவே கூடாதுங்க. அரைச்சி எடுத்ததை ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக சுவையான முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நாட்டுக்கோழி முட்டை தான் எடுத்துருக்குறேங்க. 9 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் பிராய்லர் கோழி முட்டையை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2 உடைச்சிட்டு விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்கிட்டு விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பில்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை சேர்த்திக்கலாம். நீங்கள் பிராய்லர் கோழி முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 9 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு பொடி உப்பு. இப்போ இதை நம்ம மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் உடனடியாக கிளறி விடக்கூடாது. இப்போ இதை நம்ம பெரிய பெரிய பீஸாக உடச்சிக்கலாம். எப்பவுமே ஒரே மாதிரி முட்டை வறுவல் செஞ்சு போர் அடித்து போகிற டைமில் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் பூண்டு வாசத்தோட டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்திடலாம். சென்டரில் குழி மாதிரி பண்ணிவிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்திடலாம். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 நிமிஷம் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அடுப்பை சிம்மிலேயே தான் வச்சு செய்யணுங்க. 4 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க. சூப்பரான சுவையில் பூண்டு வாசத்தோட முட்டை மசாலா வறுவல் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. Bye bye friends.